வணக்கம். தினக்குயில் செய்திகள். ராமேஸ்வரத்தில் வீடுகளில் கொலு வைத்து நவராத்திரி வழிபாடு. கொலு என்றால் அழகு என்று பொருள். கொலு என்பது நவராத்திரியை முன்னிட்டு பொம்மைகளை வைத்து செய்யப்படும் ஒரு வழிபாட்டு முறையாகும். பெரும்பாலும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகம் பகுதிகளில் இவ்வழிபாட்டு முறை நடைபெறுகிறது. இப்பண்டிகை பொதுவாக தமிழ் மாதமான புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையை அடுத்து வரும் பிரதமை திதியிலிருந்து 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இது இந்து சமயம் சக்தியின் வழிபாடாக கருதப்படுகிறது. பொம்மை கொலு தமிழ் மொழியில் தெய்வீக இருப்பு என்ற பொருளிலும், பொம்மலு கொலுவு தெலுங்கில் பொம்மைகளின் கோட்டை என்ற பொருளிலும், கன்னட மொழியில் பொம்மெஹப்பா என்பது பொம்மை திருவிழா என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது. கொலு வைப்பதற்கு முன்பு வீட்டை சுத்தம் செய்து ஒற்றை படையில், அதாவது 5 அல்லது 7 அல்லது 9 படிகள் வைத்து கொலு வைக்கப்படும். கொலுவில் வைக்கப்படும் பொம்மைகள் பெரும்பாலும் களிமண்ணால் செய்யப்பட்டு அடர்ந்த நிறங்களால் வர்ணம் பூசப்பட்டவையாக இருக்கும். மேல்படியில் ஆரம்பித்து கீழ்ப்படி வரை பொம்மைகள் கலைநயத்துடன் கதை சொல்லும்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். கொலுவில் கடவுள் சிலைகளுடன் மனிதனின் அன்றாட வாழ்க்கையின் நடக்கும் சம்பவங்களை சித்தரிக்கும் பொம்மைகளும் இடம்பெறுகின்றன. இந்து சமய புராணங்களை சித்தரிக்கும் பொம்மைகள், தேரோட்டம், கடவுளர்களின் ஊர்வலம், அணிவகுப்பு, திருமண நிகழ்ச்சிகளை குறிக்கும் பொம்மைகள், சிறிய அளவிலான சமையலறை சொப்பு சாமான்கள், விலங்குகள், மரங்கள் மற்றும் பறவைகள் பொம்மைகளும் இடம்பெறுகின்றன. கொலுவில் மரப்பாச்சி பொம்மை முக்கிய இடம் வகிக்கிறது. இவை சந்தன மரம் அல்லது தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட ஆண் மற்றும் பெண் உருவ பொம்மைகளாகும். ஒவ்வொரு வருடமும் இந்த பொம்மைகளை புது துணிகளை கொண்டு மணமகன் மணப்பெண் ஒப்பனையில் அலங்கரித்து கொலுவில் வைப்பார்கள். தென்னிந்திய திருமண சடங்கின் போது மரப்பாச்சி பொம்மைகளை தாய் வீட்டு சீதனமாக கொடுக்கும் வழக்கம் இன்றளவும் பின்பற்றப்படுகிறது. இப்பொம்மைகள் வழி வழியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நவராத்திரி விழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதல் 3 நாட்கள் இந்து சமயத்தில் சக்தியின் அம்சங்களாக கருதப்படும் துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் விசேட பூஜைகள் செய்து கொண்டாடப்படுகிறது. 10வது நாள் வெற்றியை குறிக்கும் நாளாக விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது. அன்று வித்யாரம்பம் மற்றும் புதிய கலைகள் கற்றுக்கொள்வதற்காக ஏற்ற நாளாக இருப்பதால் இன்றளவும் மக்கள் புதிய செயல்களை செய்ய ஏதுவாக உள்ளது. வீடுகளில் கொலுவை வைத்து வழிபடும் இவ்விழா பெண்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் விழாவாக இருக்கிறது. நவராத்திரி 10 தினங்களும் மாலை வேளையில் நிறக்கோலம் விட்டு குத்து விளக்கேற்றி சக்தி தேவியின் தோத்திர பாடல்களை பாடி மகிழ்வார்கள். கொலு வைத்துள்ள வீட்டிற்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தினமும் மாலை வேளையில் வருகை புரிந்து பக்தி பாடல்களை பாடுவதும் புராணங்கள் வாசிப்பதும் நடைமுறையாக உள்ளது. பின்னர் கடவுளுக்கு படைக்கப்பட்ட இனிப்பு மற்றும் பலகார வகைகளை வீட்டிற்கு வந்தவருக்கு கொடுத்து உபசரிப்பார்கள். வீடுகளில் கொலு வைத்து வழிபடுவது மெல்ல மெல்ல குறைந்து வரும் நிலையில் பாரம்பரியத்தை விடாமல் கடந்த 25 ஆண்டுகளாக ராமேஸ்வரத்தில் சுந்தரவாத்தியார் வீட்டில் கொலு வைத்து வழிபாடு நடந்து வருகிறது. சுந்தரவாத்தியாரின் மனைவி சாந்தி கொலு பொம்மைகளை முறையாக அடுக்கி அலங்கரித்து தினமும் சுவை தரும் இனிப்புகளுடன் சுண்டல் உள்ளிட்ட பலகார வகைகளை வீட்டிலேயே செய்து கொலு முன் படைத்து பூஜைகள் செய்து தீபாராதனை நடத்தி கொலு பார்க்க வருபவர்களுக்கு வழங்கி மகிழ்கிறார்கள். இது ராமேஸ்வரம் ஆன்மீக பக்தர்களிடையே பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. நமது பாரத கலாச்சாரத்தின் ஒரு அங்கமான இந்த நவராத்திரி திருவிழா என்பது பாரதம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல காலங்களுக்கு முன்பு ஒவ்வொரு வீட்டிலுமே
கொலு வைத்து அதற்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்து எல்லோரையும் வரவழைத்து சுமங்கலிற்கெல்லாம் வெத்தலவாக்கு தாம்பூலங்கள் கொடுத்து அவர்களை நமஸ்காரம் செய்து அவருடைய ஆசியை ஒவ்வொரு வீட்டிலும் பெற்று சென்றார்கள். ஆனால் இப்பொழுதுள்ள காலங்களில் அது மிகவும் குறைந்து அரிதாகிவிட்டது. எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சுமார் ஒரு பாரம்பரியமாக 3 தலைமுறைகளாக, குறிப்பாக ரொம்ப சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 25 வருடங்களாக இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடி வருகிறோம். இந்த கொண்டாட்டத்தினால் இந்த ராமேஸ்வரத்தில் வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அனைத்து பகுதி மக்களாக இருக்கட்டும், துர்கா, லட்சுமி, சரஸ்வதி போன்ற தெய்வங்களின் பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி இந்த சமயத்திலே கேட்டுக்கொண்டு நம்ம வீட்டுக்கு வருகிற அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று இந்த காணொளி மூலமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.